வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், தெய்வ வழிபாடு உங்களை காக்கும். காரணம், உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கின்றன என்பதை பொறுத்துதான் இந்த மாத பலனே. மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரிக்கிறார். இதனால் தான் தெய்வ வழிபாடு தேவை. வக்கர சனியின் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிகிறது. சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கமும் அதிகமாக இருக்கிறது. இதனால் என்ன ஏற்படும்? ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் அவ்வப்பொழுது ஏற்படும். இதனால் மருத்துவ செலவு கூடும். உங்களுக்கோ, உங்கள் ராசியினால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ அல்லது வீட்டின் பெரியவர்களுக்கோ மருத்துவ செலவு என்பது இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. பல திறமைகள் இருந்தும் எதையும் செய்ய இயலாத நிலை கூட ஏற்படும். வாகனங்களில் செல்லும் பொழுதும் பயணத்தின் போதும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வீண் விரயங்கள் எந்த வழியில் வேண்டுமானாலும் வரலாம். அது மருத்துவ செலவாக இல்லாமல் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மாதம் பிறக்கும் பொழுதே குரு கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். முறையான பெயர்ச்சி இல்லாமல் அதிசார பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி இருந்தாலும் கூட குருவின் பார்வையினால் பல இடங்கள், அதாவது உங்கள் ராசி கட்டத்தில் பல இடங்கள் புனிதமடைகின்றன. இதனால் உங்களுக்கு பல நன்மைகளும் நடக்கும். வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். கடல் தாண்டி செல்ல வேண்டும், வெளிநாட்டு பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கெல்லாம் அது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்புகள் பலவும் உண்டு. அந்த முயற்சியினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். சப்தமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்து இடம்பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல இடம் என்று சொல்ல முடியாது. திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது. ஆனால் அதே நேரத்தில் திட்டமிடாத காரியங்களில் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் பகவானை பொறுத்தவரை விருச்சிக ராசியில் சென்று அமர்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமாக மாதத்தின் பிற்பகுதி அமையும். உங்களுடைய தாய் தந்தையரின் அற்புதமான பங்களிப்பு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த நிலைக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். துலாம் ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிர பகவான் புத சுக்கிர யோகத்தையும் புத ஆதித்ய யோகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். உங்கள் ராசிக்கு 3, 10 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் நேரம் அமைதியான ஒரு வாழ்க்கையும் மனதில் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் உண்டு. அதே நேரத்தில் புது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு புகழ், பணம் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் என்பது உண்டு. அது உங்கள் மனதிற்கு பிடித்தும் இருக்கும், பிடிக்காமலும் இருக்கும். சுய ஜாதகத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்துதான் அந்த பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக படிப்பில் அக்கறையுடன் இருங்கள். கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரை, அதாவது நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் மாதத்தின் பிற்பகுதியில் கண்டிப்பாக ஏற்றம் உண்டு. தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி தரும். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.